கட்டார் தீவிரவாதத்திற்கு ஆதரவிப்பதாக குற்றம் சாட்டிய சவுதி அரேபியா, பாஹ்ரைன், எகிப்து மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்டுக்கள் அதனுடனான அனைத்து உறவுகளையும் துண்டித்துக் கொள்வதாக கடந்த ஜூன் 5 அறிவித்தன. அதன் பிறகு இரு தரப்புக்கும் இடையே சீர்குலைந்த உறவுகளை சரி செய்வதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்ட போதிலும் இதுவரை எந்த இறுதி முடிவும் எட்டப்படவில்லை. ஆனால் கட்டாரின் வெளியுறவு கொள்கை அதன் அண்டைய நாடுகள் விமர்சிப்பது இது முதல் முறை அல்ல. பிற வளைகுடா நாடுகள் கட்டார் மீது தடைகளை அறிவித்து 50 நாட்களானது பற்றி சமூக ஊடகங்களில் பரவலாக பேசப்பட்டு வருகிறது. 50 days since the Siga என்ற ஹேஷ்டாக் மிகவும் பரவலாக ட்ரெண்டாக உள்ளது. கட்டார் மக்கள் பிற நாடுகளின் தடையை ஆக்கப்பூர்வமாக எதிர்கொண்டு ஒற்றுமையாக இருப்பதற்கு மகிழ்ச்சி தெரிவிக்கும் கருத்துக்கள் பரவலாக பகிரப்பட்டுள்ளது. கட்டார் மக்கள் தங்கள் நாட்டுக்கு அற்புதமான விசுவாசத்தையும் அன்பையும் காட்டுவதாக உகந்த வாய்ப்பாக அமைந்தது. ட்விட்டரில் எழுதப்பட்டுள்ளது: வெறுப்பு காட்டுபவர்கள் எப்போதும் அப்படித்தான் இருப்பார்கள், ஆனால் அவர்களால் நம்மை போல் இருக்க முடியாது. நம்மால் எப்போதும் வெறுப்பை காட்ட முடியாது. சாராவின் கருத்து இது. தடைகள் விதிக்கப்பட்டு 50 நாட்கள் ஆகிவிட்டாலும் கட்டார் இன்னும் வலிமையாக கம்பீரமாக நிற்கிறது. நாட்டிற்காக எதையும் செய்யும் நாங்கள் தயாராக இருக்கின்றோம். நாட்டை நம்மால் பாதுகாக்க முடியாவிட்டால் நமக்கு அங்கே வசிப்பதற்கு எந்த உரிமையும் இல்லை எழுதுகிறார். கட்டார் வரலாற்றிலே முதன்முறையாக தொடர்ந்து 50 நாளாக தேசிய தினத்தை கொண்டாடி இருக்கின்றோம். கட்டாரை சேர்ந்தவர்கள் நாங்கள் என்பதில் பெருமை அடைகின்றோம். கட்டாருக்கு உறுதுணையாக நிற்பவர்களைக் கண்டு மகிழ்ச்சி அடைகின்றோம் என்று நூர் என்பவர் கருத்து தெரிவித்துள்ளார். இன்று நாங்கள் பார்த்த விடயம் கட்டார் மீதான தடை விதிக்கப்பட்டு 50 நாட்கள் நிறைவு. ட்விட்டரில் 50 days since the Siga கொண்டாட்டம். எமது இந்த தகவல் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். எமது நிகழ்ச்சிகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கொமெண்ட் பாக்ஸில் கொமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் நிகழ்ச்சியோடு நீங்கள் தொடர்ந்தும் நாளாந்தம் இணைந்திருப்பதற்கு வெல்கம் தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.